ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு அனலைசஸ். ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேர்த்துலேருந்து காலிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சார் காலையிலேயே 9:19 சொல்லிட்டீங்களே மார்க்கெட்டை பற்றி, எப்படி அது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்னோட பிளான் எடுக்கிறேன். இந்த கால் கொடுத்தோன்னே நம்ம குரூப்பில் எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துச்சு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணது ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ட ஃபஸ்ட்டு இந்த கால் இந்த இது பாருங்கள், நிஃப்டி 25,800 பிஏ 10th அக்டோபரில் கொடுத்துருக்கேன். 270 என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் 190 கொடுத்துருந்தேன். டைம் பீரியட் 10 days கொடுத்துருந்தேன் வேலிடிட்டி. ஆனால் டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 340 எல்லாமே ஒரு நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஆனால் இது என்ன சார், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 340 இருக்குது, கிட்டத்தட்ட அரௌண்டு 80 பாயிண்ட்ஸ் சம்திங் இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு 470, அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் 650 இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டே டவுனா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு காலையே சொன்ன மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆமாம், அதுதான் நம்ம சொல்லியிருந்தது. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தது. மறுபடியும் போய் அனலைசஸ் பாருங்கள். அதாவது லாஸ்ட் அனலைசஸ் கொடுத்துருப்பேன், டே பிஃபோர் எஸ்டர்டே காலையில் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற நாளும் கொடுத்துருப்பேன். அதிலிருந்து தான் நம்ம புட் ஆப்ஷனை பற்றியே நம்ம அனலைசஸில் பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அனலைசஸை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் இதாக முடியும். அதாவது மார்க்கெட்டை பற்றி நீங்களும் கணிக்க முடியும், மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரி தான். அதுக்கு வேண்டியதாக சொன்னது. இது எதனால நம்ம கொடுத்தோன்னு சொன்னால், நம்மளாக தனிப்பட்ட முறையாக கொடுக்கல, இது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் HDFC பேங்க் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அனலைசஸ்லேயே உங்கள்கிட்ட நான் காட்டியிருப்பேன். எதை மறந்தாலும் HDFC பேங்க்கை பார்க்குறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா பின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுலேயும் ஹெவி வெயிட் ஸ்டாக்காக இருக்கிறது HDFC பேங்க். இதுதான் மார்க்கெட்டை நிர்ணயிக்கும், மார்க்கெட்டை தீர்மானம் பண்ணும். ஸோ இது HDFC பேங்க்கை பார்க்க மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி HDFC பேங்க்கை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக HDFC பேங்க் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் போட்டிருப்போம் லாஸ்ட் வீக்கில். HDFC பேங்க் இன் பிரேக் அவுட் பாயிண்ட், ஐ திங்க் சம் நீட் கரெக்ஷன் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப்பில். அதிலிருந்து தான் அடுத்த நாள் அனலிசிஸ் நான் போட்டேன். அந்த HDFC பேங்க் கரெக்டாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்கல் பிரகாரம் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் டாப்னு சொல்லுவாங்க. ஒன் டூ ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னென்னா டபுள் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ HDFC பேங்க் அதே மாதிரி டபுள் டாப் பிரேக் அவுட் ஆகலை, டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருது HDFC பேங்க். ஸோ இந்த எல்லா டவுனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிகாஸ் ஆஃப் த HDFC பேங்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் காரணம். இதை நம்ம கரெக்டாக அனலைசிஸ் நீங்கள் பார்த்துருந்தாலோ, இல்லை கிளாஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை எஜுகேஷன் நாலேஜ் மார்க்கெட்டை பற்றின எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலோ இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு காலும் கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம குரூப்பில் பொன்னோல்டு பிளானில் கொடுக்கல, ஷேர் மார்க்கெட் குரூப்பில் கொடுத்துருக்குறோம். பை HDFC பேங்க் 1024 HDFC பேங்க் 1710 PA at 29 சொல்லி கொடுத்துருக்குறோம். இதே 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் HDFC பேங்க். அதுக்கப்புறம் டேரெக்டாக நல்லா ஃபால் தான், கிட்டத்தட்ட 8,800 ருபீஸ் ப்ராஃபிட் பக்கம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் இது படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இதனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க்கெட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லாஸுங்கிற வாய்ப்பே இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் வாலட்டைலில் இருக்கும்போது அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அது நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுல உங்களுக்கே தெரியும், 15 to 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ். அந்த ஸ்டாப் லாஸை ஈஸியாக நம்ம லாஸை கம்மி பண்ணிடுறது முடிஞ்சிருது. ஆனால் ப்ராஃபிட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஈஸியாக ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அடுத்த 20 டேஸ்க்கு நம்ம ப்ராஃபிட் தான் பண்ண போகிறோம். ஸோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். டோட்டல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபுல் கோர்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் ஃபுல்லாக அப்டேட்டடாக இருப்பீங்க. லைவ் டைம் ஆக்சஸ் இருக்குது. ஸோ யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கள நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். டவுட் இருக்கிறவங்க எனக்கு டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.